ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டை எஜுகேஷனுக்காக ஒரு கண்ட்ரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனே ஆப்ரேட் பண்ணியிருக்குது. ஒரு ட்ரெயினை அவங்களுக்காகவே ஆப்ரேட் பண்ணி பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணுறதுக்கு அந்த ஒரு ட்ரெயின் அவங்களோட எஜுகேஷன் முடியும் காட்டிலும் அந்த கண்ட்ரி ஆப்ரேட் பண்ணியிருக்குன்னு சொன்னவங்க நம்ப முடியுதா? ஸோ இந்த ஸ்டோரி எதுலேருந்து பிகின் ஆகுது அப்படின்னா, காமிஷிரடாக்கி ஸ்டேஷன் இன் ஜப்பான் ஃப்ளோ யூஸ்னால அதை ஷட் டவுன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. பட் அவங்க இருக்கக்கூடிய ஹையர் ஆஃபீஷியல்ஸுக்கு தெரிய வருது அந்த ட்ரெயினை ஒரு ஸ்டூடெண்ட் அவங்களோட எஜுகேஷனுக்காக, அதாவது ஹையர் ஸ்டடீஸுக்காக ட்ராவல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃப்ரீக்வெண்ட்டாக அப்படின்னு சொல்லி. ஸோ இன்ஸ்டண்ட்டாக அதை ஷட் டவுன் பண்ணாமல் அவங்க டைம் ஷெடியூலை மாற்றுறாங்க. 2 தடவை மட்டும்தான் ஒரு நாளைக்கு அந்த ட்ரெயின் ஆப்ரேட் ஆகுது. அந்த 2 டைமும் என்ன அப்படின்னா, ஒரு டைம் அந்த ஸ்டூடெண்ட்டை பிக்கப் பண்ணுறதுக்கும் ஒரு டைம் அந்த ஸ்டூடெண்ட்டை ட்ராப் பண்ணுறதுக்கும். இதே மாதிரி அது நடந்துக்கிட்டே போய் 2016 அவங்க ஃப்ளூவன்ட்லி கிராஜுவேட் ஆகுறாங்க. அதுவரையும் அந்த ரயில்வே ஸ்டேஷனை ரன் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக. ஸோ ஃபைனலி அவங்க கிராஜுவேட் ஆகினதுக்கு பிறகு குவைட்லி அந்த ஸ்டேஷனை ஷட் டவுன் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு ரிமைண்டர் தான், ஒரு கண்ட்ரி ஒரு ஸ்டூடெண்ட்டை எஜுகேஷனுக்காக எவ்வளவு தூரம் ட்ராவல் பண்ணுது அப்படின்னு சொல்லி.